கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தினத்துல காலை வேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம வாசிக்க இருக்கிற வசனம் ஆபகுக் 3வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ஆபகுக் தீர்க்கதரிசி கர்த்தருக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு பாடலை பாடினதா அந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியத்தை கேட்டவுடனே அவனுக்குள்ள ஒரு பயம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம அநேக விஷயங்களை கேள்விப்படும் பொழுது நமக்குள்ள ஒரு பயம் உண்டாகிறது. ஆனா ஆண்டவருடைய கிரியை வெளிப்பட வேண்டும் என்று, ஆண்டவருடைய மகிமை அந்த காரியங்களை வெளிப்பட வேண்டும் என்று, இல்ல அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரப்பட வேண்டும் என்று நம்ம நினைக்கிறது இல்லை. அதை நினைக்கிறவர்களாய் நம்ம மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுது ஆண்டவரை நினைத்து அந்த காரியங்களுக்காக விண்ணப்பிக்கும் பொழுது ஆபகுக் தீர்க்கதரிசி போல ஒரு பாரம் கொண்டவனாய் ஒரு ஆத்தும பாரத்தோடு நம்ம பாடும் பொழுது தேவன் வருஷங்களின் நடுவிலே அதற்கான காரியங்களை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அப்போ வருஷங்களின் நடுவிலே நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? எந்த காரியத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க காத்திருந்தீங்களோ, எந்த காரியத்துக்காக அவரை நீங்க தேடினீங்களோ, எந்த காரியத்துக்காக உண்மையா அவரிடத்துல விண்ணப்பித்தீர்களோ, அந்த காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பலன் தருகிற காலமா இருக்கிறது. அப்ப அந்த பலன் தருகிற காலத்தை நம்ம என்ன அசால்ட்டா சும்மா ஏனோ தானவென்று வாழ்ந்து விட்டு ஏனோ தானவென்று இருந்து விடக்கூடாது. கவனமாய் அதை கேட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறவர்களாய், அந்த காரியத்திற்காக துதிக்கிறவர்களாய், அதை நினைவிலை வைத்துக் கொண்டு எப்பொழுதும் அவருடைய சமூகத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவர்களாய், துதிகளை ஏறெடுக்கிறவர்களாய், அவருடைய ரகசிய கிரியை நம்ம வெளிப்படும் வரை அதற்காக நம்ம காத்திருக்கிறவர்களாய் நம்ம காணப்படுவோமே. ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியில இருக்க சகல ஜனங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் என்பதுல ஒரு துளி கூட சந்தேகமே இல்லை. அதனால விண்ணப்பிக்கிற காரியங்கள் என்பது ஆண்டவருடைய சமூகத்துல மிகுந்த உகந்த காரியமாய் காணப்படுது. அந்த விண்ணப்பிக்கிற காரியத்தை மாத்திரம் விடாமல் வருஷங்கள்ல நடுவில் ஆண்டவருடைய கிரியைகளை காண்பதற்கு நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஏசப்பா, இந்த வருஷங்களின் நடுவில் உங்களுடைய கிரியைகள் எங்கள் குடும்பங்கள்ல, எங்கள் சமுதாயங்கள்ல, எங்கள் இயற்கை சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் காணப்பட போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் வெளிப்படுத்தின காரியங்களை குறித்து நாங்கள் பயந்து நடுங்கி ஒன்றுமில்லாமல் சோர்ந்து போய் விடாமல் எல்லாவற்றையும் அப்பா துதியோடு ஏறெடுக்க, விண்ணப்பங்களோடு ஏறெடுத்து உங்களுடைய சமூகத்துல காத்து நிற்க இந்த தேவநாயகத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த ஆபகுக் தீர்க்கதரிசி உங்களுடைய கிரியைகளை கண்டு துதித்தான் என்று பார்க்கிறோம் சுவாமி. வருஷங்களின் நடுவில் உங்களுடைய கிரியைகள் அப்பா மகத்தானவைகள், பயங்கரமானவைகளை காணப்படுகிறது சுவாமி. அதை நாங்கள் அப்பா எதிர்கொள்ள, எல்லாவற்றிலும் இருந்து எங்கள் ஜனங்களை விடுவிக்க, பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் மிகவும் கவனமாய் பிரயோஜனம் உள்ளவர்களாய் உங்களுடைய சமூகத்துல திறப்பில் நின்று மன்றாடுகிறவர்களை எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. சகல துதிகன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.